தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், முழு விவரம். கனிமொழி, அதாவது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஆர் சுதாவை ஆதரித்து இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தஞ்சை ஒன்றியத்துக்கு உட்பட்ட தலவாய்ப்பாளையம், அருமணிப்பேட்டை, மாரியம்மன் கோயில் உள்ள பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தப்பாட்டரசியுடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் அனுமதித்து செல்ல வேட்பாளர் சுதா, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்த வாகனத்தில் நின்ற வரும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து சென்றார். பிரச்சாரத்திற்கு இடையில் செய்தியாளர்களுக்கு அளித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கச்சத்தீவு விவகாரத்தை தற்போது விவாத பொருளாக பாஜகவினர் கொண்டு செல்லப்படுவதாகவும், உண்மை என்ன என்று அவர்களுக்கு பார்க்கவில்லை. அதேபோல் தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக வாழ்ந்து மறைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் எதையும் விட்டுக் கொடுத்தது கிடையாது எனவும் பேட்டியில் அளித்தார். 10 வருடங்களுக்காக ஆட்சி செய்கின்ற பாஜக கச்சத்தீவை மீட்டு கொண்டு வர வேண்டியதானே என்ற கேள்வியும் எழுப்பினார். இதுபோன்று அவர் செய்தியாளர்கள் பேட்டி அளித்தார். பின்பு பொதுமக்களிடம் தொடர்ச்சியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.